மாறன் சகோதரர்கள் மீதான ஏர்செல் மேக்சிஸ் வழக்கை விரைந்து முடிக்க சிபிஐ திட்டமிட்டுள்ளது. அதற்கு ஏதுவாக இந்த வழக்கை இரண்டாக பிரித்து விசாரிக்க சிபிஐ முடிவு செய்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மாறன் சகோதரர்கள் மீதான ஏர்செல் மேக்சிஸ் வழக்கின் விசாரணை காலதாமதமாவதற்கு நீதிபதி OP சைனி அதிருப்தி தெரிவித்தது சிபிஐக்கு நெருக்கடியை ஏற்படுத்தியிருக்கிறது. 10 ஆண்டுகளாக வழக்கு நீடித்து வரும் நிலையில் விசாரணை இன்னும் இறுதிக்கட்டத்தை நெருங்கவில்லை. வழக்கில் தொடர்புடைய மலேசியாவைச் சேர்ந்த அனந்தகிருஷ்ணன், ரால்ஃப் மார்ஷல் ஆகியோருக்கு அழைப்பானை வழங்குவதில் நீடிக்கும் சிக்கலே இதற்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது. நீங்கள் எடுத்து பார்க்கணும், கிட்டத்தட்ட இது 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கிற ஒரு குற்றம் என்று கூறுகிறார்கள். அப்படி இருந்தால் 10 வருஷம் ஒரு குற்றம் புலனாய்வுத்துறை அதை இன்வெஸ்டிகேட் பண்ணி அதை புலனாய்வுத்துறை அதை செய்து இன்றைக்கி அது முடிகிறதுக்கு, அதாவது அந்த இன்வெஸ்டிகேஷன் முடிகிறதுக்கே 10 வருஷம் ஆகிறதுன்னா இந்த விஷயம் எப்போ தீர்வுக்கு வரும், எப்போ முடியும் என்றது ரொம்ப வியப்பாகவே இருக்கிறது. அரசியல் செல்வாக்கு உடையவர்கள் வழக்கில் சிக்கும்போது சிபிஐக்கே சிக்கல்களும் நெருக்கடிகளும் ஏற்படுவதாக தணிக்கையாளர்கள் கூறுகின்றனர். காலதாமதம் தொடரும் போது ஆதாரங்களையும் சாட்சியங்களையும் சம்பந்தப்பட்டவர்கள் அழித்துவிடக்கூடிய நிலை இருப்பதையும் கருத்தில் கொள்ள வேண்டும் என்கின்றனர் அவர்கள். இது ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த அரசியல் பிரமுகர். இது அரசியல் பிரமுகர் இல்லாமல் நீங்களோ நாளோ இந்த மாதிரி ஒரு வழக்கில் சிக்கிட்டு இருந்தோம்னா இத்தனைக்கு ஒன்று நம்ம நிரபராதின்னு ப்ரூவ் பண்ணியிருப்போம், இல்லைன்னா நம்ம ஜெயிலில் ஒரு 5 வருஷம் 6 வருஷம் ஆகிட்டுருக்கோம். ரெண்டும் இல்லாமல் வழக்கும் நடக்காமல் ஆதாரங்களையும் சேகரிக்காமல் இன்வெஸ்டிகேஷனும் நடக்கிறதுக்கு ஒரே காரணம் இது ஒரு அரசியல் பிரமுகர். 2014 வரைக்கும் இந்த கேஸை எங்கேயுமே நகரல. 10 வருஷம் ஆயிருக்குன்னு நம்ம சொல்கிறோமே தவிர, மன்மோகன் அரசாங்கம் மாறன் சகோதரர் மேலே சுண்டி விரல் கூட எழுப்பினதாக தெரியல. பார்க்க போனால் 2 வருஷமாக தான் இது நடந்து கொண்டு இருக்கிறது. அதுவும் நம்ம கவனத்தில் வச்சுருக்கணும். 2 வருஷத்துனா 8 வருஷத்துக்கு பின்னாடி போய் தான் இவங்க எல்லாத்தையுமே தோண்டி எடுக்கிறாங்க. அப்போ அதுக்குள்ளே எவ்வளோ சாட்சியங்கள் கலைக்கப்பட்டிருக்கும், எவ்வளோ சாட்சியங்கள் புதைக்கப்பட்டிருக்கும், எவ்வளோ பேர் அதிகாரிகள் மாறி போயிருப்பார்கள், எவ்வளோ கண்டு அந்த ஐவிட்னஸ் அவங்க அத்தனை பேரும் எங்கெல்லாம் போயிருப்பாங்க, தொலைந்து போயிருப்பார்கள், சில பேர் காலமாக இருப்பாங்க, அதெல்லாம் இருக்குது. ஸோ இந்த ஒரு கேஸில் இவ்வளோலாம் பிரச்சனைகள் இருக்குது. இந்த நிலையில் ஏர்செல் மேக்சிஸ் வழக்கை இரண்டாக பிரித்து விசாரிக்க சிபிஐ திட்டமிட்டுள்ளது. அதாவது இந்தியாவில் உள்ள தயாநிதி மாறன், கலாநிதி மாறன், காவேரி கலாநிதி உள்ளிட்டவர்கள் மீதான வழக்கை தனியாகவும், வெளிநாட்டில் இருக்கும் அனந்தகிருஷ்ணன், ரால்ஃப் மார்ஷல் ஆகியோர் மீதான வழக்கை தனியாக விசாரிக்க சிபிஐ முடிவு செய்திருக்கிறது. இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வரும்போது நீதிபதி OP சைனியிடம் இதற்கான அனுமதியை பெற சிபிஐ திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஏர்செல் மேக்சிஸ் வழக்கை இரண்டாக பிரிக்க நீதிபதி சைனி அனுமதி வழங்குவார் என்றும், இதன் மூலம் மாறன் சகோதரர்கள் மீதான வழக்கு விரைவில் முடிந்து தீர்ப்பு வரும் எனவும் சிபிஐ அதிகாரிகள் கூறியுள்ளனர். அதே நேரத்தில் வெளிநாட்டில் உள்ளவர்களை விசாரணை வளையத்துக்குள் கொண்டு வரவும் தொடர்ந்து முயற்சி மேற்கொள்ளப்படும் என சிபிஐ தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2004ஆம் ஆண்டு முதல் 2007ஆம் ஆண்டு வரை மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சராக இருந்த தயாநிதி மாறன் ஏர்செல் நிறுவன பங்குகளை மலேசிய தொழிலதிபர் அனந்தகிருஷ்ணனின் மேக்சிஸ் நிறுவனத்திற்கு விற்க நெருக்கடி கொடுத்ததாக புகார் எழுந்தது. இந்த வழக்கில் கடந்த 2014ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 29ஆம் தேதி சிபிஐ குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது. மேக்சிஸ் உரிமையாளர் அனந்தகிருஷ்ணனுடன் தயாநிதி மாறன் கூட்டுச்சதியில் ஈடுபட்டு ஏர்செல் பங்குகளை விற்குமாறு சிவசங்கரனை நிர்பந்தித்தார் என்று அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது. அதற்கு கைமாறாக மாறன் சகோதரர்களுக்கு சொந்தமான சன் நெட்வொர்க்கில் மேக்சிஸ் நிறுவனம் 742 கோடியே 58 லட்சம் ரூபாய் அளவிற்கு முதலீடு செய்தது என்றும் குற்றப்பத்திரிகையில் கூறப்பட்டிருந்தது. மாறன் சகோதரர்களுடன் கலாநிதி மாறனின் மனைவி காவேரி கலாநிதியின் பெயரும் அமலாக்கத்துறையின் குற்றப்பத்திரிகையில் சேர்க்கப்பட்டது.